உலகில் மிகவும் கொடிய விஷம் எது தெரியுமா? பாம்பின் பல்லில் இருக்கும் விஷமோ அல்லது தேளின் கொடுக்கில் இருக்கும் விஷமோ அல்ல. ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் அப்பாவித்தனம்தான் அந்த விஷம். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், எல்லோரையும் நம்புகிறீர்கள், ஆனால் இறுதியில் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்றால் தவறு அவர்கள் மேல் இல்லை, உங்கள் அணுகுமுறையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் சாணக்கியரின் இந்த 9 சூத்திரங்கள் உங்கள் அப்பாவித்தனத்தை உடைத்து ஒரு புத்திசாலியான மனிதனாக உங்களை மாற்றப் போகிறது. முதலாவது, அதிகம் நல்லவனாக இருக்காதீர்கள். காட்டில் நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும் என்கிறார் சாணக்கியர். நீங்கள் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் மற்றவர்கள் உங்களை மிதித்துச் செல்லவும் விடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உங்கள் நற்குணம் மற்றவர்களுக்கு ஒரு வசதியாக மாறிவிடக்கூடாது. உதவி செய்யுங்கள், ஆனால் அடிமையாக இருக்காதீர்கள். இரண்டாவது, யாரையும் உடனே நம்பாதீர்கள். நம்பிக்கை என்பது சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. அது தானாக கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. ஒரு மனிதனின் உண்மையான முகம் இக்கட்டான சூழ்நிலையில்தான் தெரியும். ஒருவரை பார்த்த உடனே உங்கள் இதயத்தை திறந்து காட்டாதீர்கள். காலம் அவர்களை சோதிக்கட்டும். அதுவரை உங்கள் எல்லையை வகுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்கள் பலவீனங்களை முதலில் அறியுங்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவன் உங்கள் பலத்தை விட உங்கள் பலவீனத்தையே முதலில் தேடுவான். உங்கள் பலவீனம் கோபமாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம். உங்கள் பலவீனத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள தேவையில்லை என்றாலும் அதை யாரிடமும் வெளிக்காட்டாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பலவீனம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். நான்காவது, கேள்வி கேட்பவர்தான் புத்திசாலி. அமைதியாக இருப்பவன் அறிவாளி என்று சொல்ல முடியாது. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்பவன் முட்டாள். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்பவன் தான் ஏமாற்றப்படுவதில்லை. ஐந்தாவது, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பலர் தர்ம சங்கடத்திற்கு பயந்து சரி என்று சொல்லிவிட்டு பின்னாளில் கஷ்டப்படுவார்கள். இதுதான் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்திற்கு இல்லை என்று சொல்வது உங்களை திமிர் பிடித்தவனாக காட்டாது. மாறாக உங்களை ஒரு தெளிவான மனிதனாக காட்டும். ஆறாவது, திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். காரியம் முடியும் வரை உங்கள் இலக்குகளை பற்றி பேசாதீர்கள் என்கிறார் சாணக்கியர். நீங்கள் செய்ய போகும் செயலை உலகம் அதன் முடிவில் பார்க்கட்டும், உங்கள் பேச்சில் அல்ல. திட்டம் போடுவது உங்கள் வேலை, அதை செயல்படுத்துவது உங்கள் உழைப்பு. வெற்றியடைந்த பிறகு பேசினால்தான் அதற்கு மதிப்பு. இடையில் பேசினால் கண்திருஷ்டியும் தடைகளும் தான் மிஞ்சும். ஏழாவது, மறைமுக எதிரிகளை அடையாளம் காணுங்கள். முன்னால் நின்று தாக்கும் எதிரியை விட பின்னால் நின்று சிரிக்கும் நண்பன் ஆபத்தானவன். இனிமையாக பேசுபவர்கள் அனைவரும் உங்கள் நலம் விரும்பிகள் அல்ல. எட்டாவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். அதிகமான மகிழ்ச்சியும் அதிகமான கோபமும் ஒரு மனிதனின் சிந்தனை திறனை மழுங்கடிக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் எந்த முடிவும் சரியாக இருக்காது. நெருக்கடியான நேரங்களில் அமைதியாக இருக்க பழகுங்கள். எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறானோ அவனால் உலகையே வெல்ல முடியும். ஒன்பதாவது, உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். நீங்கள் கிடைக்காத பொருளாக இருக்கும்போதுதான் உங்கள் மதிப்பு உயரும். எல்லோருக்கும் எப்போதும் கிடைப்பவராக இருந்தால் உலகம் உங்களை அலட்சியப்படுத்தும். உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் தகுதியான இடத்திற்கு மட்டும் செலவிடுங்கள். தகுதியை வளர்த்து கொண்டால் உலகம் உங்களை தேடி வரும். அப்பாவித்தனம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, ஆனால் அதை உலகம் ஒரு பலவீனமாகவே பார்க்கும். சாணக்கியரின் இந்த 9 அறிவுரைகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேடயமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் நல்லவராக இருங்கள், ஆனால் ஏமாளியாக இருக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வாழ்க வளமுடன்.